ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டில் சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு செல்ல போகிறார் சனி பகவான். கும்பராசியில் பயணம் செய்யும் சனி பகவானால் சசமகா யோகம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார்? யாருக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். சனிப்பெயர் ஒருவர் செய்த கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுப்பவர். சனி பகவான் மனது வைத்தால் குப்பையில் கிடந்தவர் கோபுரத்துக்கு போவார்கள். மன்னராக இருப்பவர்கள் முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான். சரி, சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்தாலும் அதிசாரமாக மீனராசிக்கும் வக்கரமடைந்து கும்பராசியிலும் பயணம் செய்வார். சனி பகவான் சஞ்சாரம் மற்றும் பார்வையால் உச்சத்தை தொடப்போகும் இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். மேசம். செவ்வாய் பகவான் ஆதிக்க கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சந்தோஷத்தையும் லாபத்தையும் தரப்போகிறார். சனி பகவானின் பார்வை மேசராசி மீது விழுகிறது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு. கோடிகளில் புரளப்போகும் யோகம் அமையப்போகிறது. பணமழை பொழியப் போகிறது. 2024ஆம் ஆண்டு அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைகிறது. ரிஷபம். சுக்கிரனை ராசிபதியாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்வதால் சசமகா யோகம் உண்டாகப் போகிறது. இது மகத்தான் ராஜயோக அமைப்பு உண்டாகிறது. செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அற்புதமாக இருந்தால் ராஜயோக பலனை அனுபவிப்பீர்கள். கடகம். சனி பகவான் அஷ்டசனியாக ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் என்றாலும் பயப்பட தேவையில்லை. அவர் 8 8 மறந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். 2024ஆம் ஆண்டில் திடீர் பணவரவு, பதவியை இழந்து தைப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. சனி பகவான் சசமகா யோகம் கொடுப்பதால் தொலைந்தவை எல்லாம் திரும்ப வரும். கடனில் தவித்தவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். பணம் குவிய போகிறது. அற்புதமான ராஜயோக அமைப்பாக உள்ளது. வெளிநாடுகளில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கப் போகிறது. கன்னி. சனி பகவான் 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் 6 குடையவன். சனி பகவான் 3, 6, 11ஆம் வீடுகளில் அமரும் போது ஒருவரை உச்சத்துக்கு கொண்டு செல்வார். மகத்தான் ராஜயோகத்தை தருவார். பதவி இழப்பு, உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இல்லாமல் இருப்பது, பணம் கை கேட்டி வாய் கெட்டாமல் இருந்து வந்தீர்கள். இந்த சனி பயிற்சி அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். பதவி யோகத்தை தரப்போகிறார். பணமழை பொழிய போகிறது. இழந்த சொத்துக்களை அனைத்தும் மீட்பீர்கள். விருச்சிகம். சனி பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அத்தாத்ம சனியாக அமர்ந்தாலும் உங்களுக்கு சசமகா யோகத்தை தரப்போகிறார். திடீர் பண வருமானம் வரும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நோய்கள் நீங்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். கும்பம். சனி பகவான் ஜென்மராசியில் அமர்ந்துள்ளதால் சசமகா யோகம் கிடைக்கப் போகிறது. பதவி யோகம் தேடி வரும். தலைமை பதவி கிடைக்கும். இனி சனியின் அருளால் சங்கடங்கள் நீங்கும். நன்மைகள் நடைபெறும். மகத்தான யோக நிலைகளை சனி பகவான் தரப்போகிறார். செல்வாக்கும் சொல்வாக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த புத்தாண்டு உங்களுக்கான ஆண்டாக பிறக்கப் போகிறது என்பதில் சந்தேகமில்லை. மீனம். சனி பகவான் 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். அதிகார பதவி யோகம் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் ராஜயோகத்தை தரப்போகிறார். இது அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது. தொழிலில் லாபத்தை தரும். 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை தரப்போகிறது. தொட்டது துலங்கும். நினைத்தது நிறைவேறும். சொத்து சுகம் சேரும். இந்த காலம் வந்துவிட்டது.